வணக்கம்ங்க சர்மிளா. கடலோர கர்நாடகத்தில் மழையின் தாக்கம், அதாவது தென்மேற்கு பருவமழை இன்றைய தினம் தொடங்கியுள்ளதுன்னு சொல்லலாம். குறிப்பாக கடலோர கர்நாடக மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னட மாவட்டங்களில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் தாக்கம் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் 11ஆம் தேதி வரை இந்த மழை கனமழை நீடிக்கும் என்றும் சொல்லியுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருவதால் மங்களூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக கொட்டாரச்சவிக்கி, உருவா ஸ்டோர் மற்றும் பல்வேறு நகரின் பல்வேறு பகுதிகளில் ஒரே மழை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் பஜ்பே விமான நிலைய பகுதி மற்றும் நேத்ராவதி, குமார ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே பல்வேறு கட்டமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் இன்றைய தினம் முதல் மழைக்கு நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் தாக்கம் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீடிக்கும். ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளதால் அந்த கடலோர கர்நாடக மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் உடுப்பி மற்றும் கார்வார் மாவட்டங்களில் கனமழை தொடர்கிறது. அதாவது கேரள மாநிலத்தின் வடபகுதி மற்றும் கர்நாடகத்தின் கடலோர பகுதிகளில் தொடர்ந்த அந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் இன்றைய தினம் தொடங்கியுள்ளதுங்க சர்மிளா.